மாமா ப்ளீஸ் அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ் மாமா அடிக்காதீங்கம்மா. ஜோமா டேய் அம்மா மேலே கோமா ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி உன்னை அஷ்டேன்னு சாரிடா. ஏய் ஃபுட்பால்லாம் நமக்கு வானண்டா செல்லம். நீ டாக்டருக்கு படிச்சு பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செய்யணும். டே ஜோ அம்மாவுக்கு உன்னை விட்ட வேற யாரா இருக்கா? இனிமேலே ஃபுட்பால் விளையாட போக மாட்டேன், அழுவாத. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இம்மட்டும் உதவினை எபினேசரே, இப்பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியினாலே ஆமேன். ஃபாதர் ஃபுட்பால் விளையாடாம ஒழுங்கா படிக்க சொல்லுங்க ஃபாதர். நான் ஃபுட்பால் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அதான் பையனே சொல்லிட்டாலாமா, இனி விளையாட மாட்டான். நல்ல பையன், கூட்டு போமா. சோஸ்திரம். சூப்பர். ஜோன்ஸுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பசங்களா நீங்களாம் கிளாஸுக்கு போங்க. நீங்களாம் ஸ்கூல் விட்ட உடனே 4 மணிக்கு கரெக்டாக கிரவுண்டுக்கு வந்துடணும். ஓகே சார். ஃபுட்பாலை சேர்ந்துக்கிறியே, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிக்க மாட்டாங்க? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாதாண்டா அடிப்பாங்க. ஓஹோ, உங்கள் அம்மாவுக்கு தெரியாம விளையாட போறியா? ஆமாம் ஆமாம். நீ இப்படியே ஸ்கூல் மேட்சே விளையாடிட்டு இருந்த உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பிளேயர் ஆக முடியாது. இப்போ ஸ்கூல்ல விளையாடுறேன், அத்து யூனிவர்சிட்டி, அப்படியே தமிழ்நாடு பிடிச்சி அப்படியே இந்தியாவுக்கு விளையாடிடுவேன். பவி எந்த பீரியட்லடா இருக்க நீ? அவன் 19 வயசுல இந்தியாக்காக விளையாடிட்டு இருக்கான். நீ என்னடானா? இந்தா இதுதான் இங்க இருக்கிறதுலே பெரிய அகாடமி. இந்த மாதிரி அகாடமில சேர்ந்து விளையாண்டாதான் இந்தியன் டீமுக்கு போக முடியும். புடி. இது என்ன அகாடமி? இது சென்னை மெட்ரோ ஃபுட்பால் அகாடமி. 96 to 2000 இந்தியாவுக்கு விளையாட ராமன் விஜயன் தாண்டா இதுக்கு கோச்சு. சோ இதுல நீ விளையாடினா உன் லைஃபே மாறும். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் கூகுள் தான். வா. எவ்வளோ புதுசா இருக்குது அகாடமி. டேய் இந்த பாரு, கெஞ்சாத, தைரியமா பேசு சரியா? சரி. நீ சைன் பண்ணு. நீ வாப்பா. நான் சொன்னேன்ல பெரிய அகாடமின்னு. சார். சொல்லு தம்பி. சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் வணக்கம் சார். என்னடா என்னப்பா விஷயம்? கூகுளில் அவரோட சார் என் பேர் ஜோன்ஸ் சார். எந்த ஸ்கூலு? கவர்மெண்ட் ஸ்கூல் சார். எந்த ஏரியா? வியாசர்பாடி. வியாசர்பாடியா? என்ன வேணும் சார்? நான் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன் சார். அட விளையாடுறக்கிட்ட தம்பி. பிளேடு போடுவியா? பாட்டில்லாம் எறிவியா? அப்புறம் கத்தி வீசுவியா? கஞ்சா பவுடர் இதெல்லாம் சொல்ற? என்ன சார் நார்த் மெட்ராஸ் பசங்கன்னா உங்களுக்கு பொறுக்கியா? ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுங்க இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ எல்லாம் படிக்கிறோம் சார். எங்கள் ஆளுங்க நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் வேலை பார்க்குறாங்க. காலம் மாறிடுச்சு சார்.
உங்களை மாதிரி ஆளுங்க பார்க்குற பார்வை தான் மாற மாட்டேங்குது. மன்னிச்சுக்கடா தம்பி, சாரி. மிஸ்டர் ஜோன்ஸ், இந்த அகாடமியில் சேரணும்னா ஃபஸ்ட்டு நீ எங்கெங்கெல்லாம் விளையாண்டியோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். செகண்ட், உன்னுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும். அதில் உன் பிடி மாஸ்டரோ இல்லை கிளாஸ் டீச்சரோ கையெழுத்து போட்டிருக்கணும். மூணாவது, உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரணும். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், வருஷத்துக்கு 60,000 கட்டணும். 60,000 ரூபா. சார் நான் விளையாடி காட்டுறேன் சார், பாருங்கள் சார். ஏய், முதல்ல 60,000 ரூபா கட்டினா தான் இந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்க முடியும். ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணு போ. சார் ஒரு வாட்டி பாருங்கள் சார், ப்ளீஸ் சார். ஏய் கிளம்புடா, கிளம்பு. சோத்துக்கே வழி இல்லை, உனக்கெல்லாம் ஃபுட்பால் ஒரு கேடு. டே ஜோன்ஸு, பா அப்பா சின்ன வயசில் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், இந்தியாவுக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. நினச்சது எதுவுமே நடக்கலை. நீயாவது பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகி இந்த அப்பா ஆசையை நிறைவேற்றுவியா? ம். The number of cos square theta and sin of and then 40. டேய் ஜோன்ஸ் எங்கடா? அவன் தாமுவோட புளியந்தோப்பில் 7th மேட்ச் விளையாட போயிருக்கான். ஏ இந்த ஏரியா கவுன்சில் தனசேரன் எடுத்தோன்னே அந்த மேட்சா? ஆமாண்டா. அடி அந்த மேட்ச் கிட்ட அவனை அனுப்பிச்சு விட்டேன். அந்த தனசேரன் எதுக்கு மேட்ச் எடுத்தான் தெரியுமா? நல்லா துருதுருன்னு விளையாடுற பசங்களை பார்த்து அப்படியே வைலன்ஸ்ல டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அவனால எத்தனை பிளேயர்ஸ் ரவுடியா இருக்காங்க தெரியுமா? போடா. ஏய் இது ஃபவுல்டா. சான்ஸ்ல என்ன ஃபவுல்? ஏன் தாடி ஐயே என்ன மறிக்கிற நீ நான் போடுற. ஏய் அந்த சிமெண்ட் கலர் பண்ணி யாரு பையன் துருதுன்னு இருக்கான்? தெரியலண்ணே, விசாரிக்கிறேன். ஏய் ஜோன்ஸே நல்லா விளாண்டடா, அத்த மேட்ச் ஃபோன் பண்ணுறேன் வந்துரு. பவி எதுக்கு என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேற? கேட்குறேன்ல. எதுக்கு 7th மேட்ச் விளையாட போன? 7th மேட்ச் வைலன்ஸ் கேம்னு தெரியும்ல. கை கால் ஏதாவது உடைஞ்சிருதா? நீ தானே அகாடமியில் போய் விளையாட சொன்ன. அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? அதான் சண்டே 7th மேட்ச் விளையாடி அகாடமியில் கேட்ட காசு 6 மாதத்துக்குள்ளே கொடுத்துடலான்னு பார்த்தேன். டேய் 6 மாசத்துல உனக்கு ஒரு ஃப்ராக்சர் நடந்தாலும் உன் லைஃப்ல ஃபுட்பாலே இல்லாம போயிடும்டா. சரி நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? உனக்கு வேண்டியது காசு தானே, நான் தரேன். இந்தா என் சேவிங்ஸ் மணி 12,000 ரூபா இருக்கும். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. மிச்ச காசுக்கு நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ்னு டியூஷன் போகிறேன். வீட்டில் ஃபீஸுக்கு தர காசை நான் உனக்கு கொண்டு வந்து தரேன். வீட்டில் தெரிஞ்சா? வீட்டுக்கு தேவையானது மார்க்ஸ் தானே, உனக்காக படிக்க மாட்டேனா என்ன? இதோ பார் பவி, என்னால் நீ கொடுக்குற காசுலாம் திருப்பி கொடுக்க முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ, அப்புறம் உன் இஷ்டம். நீ ஒன்றும் காசெல்லாம் கொடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக நீ என்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டா போதும். மாதம் மாதம் டியூஷனில் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி எங்களையும் ஏமாற்றியிருக்கான்.
பையன் ரொம்ப நல்ல பையன்மா. உங்க பொண்ணு தான் விருப்பப்பட்டு பணம் கொடுத்துருக்காமா. இந்த பாருங்க, பணம் இப்ப முக்கியமே இல்லை. இதுக்கு மேலேயும் என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிச்சா அவ லைஃபே ஸ்பாயில். அவசரப்படாதீங்க சார். நல்லா படிக்கிற பொண்ணு பாதியிலே கூட்டு போயிட்டீங்கன்னா அவ லைஃப் என்ன ஆகும்? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வேணா தனியா பேசி பாக்குறேனே அவகிட்ட. மேடம், என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஓகே? என் பொண்ணுக்கு டிசியை கொடுத்துருங்க. ஜோன்ஸ், சரிடா. மாஸ்டர். என்னடா 2-3 நாள் கிரவுண்டு பக்கம் ஆளையே காணோம்? இல்லை மாஸ்டர், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பொய் சொல்லாதடா. பசங்களாம் சொன்னாங்க. அந்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்காதடா. லைஃப்பில் ஜெயிச்சா நீ ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும். ஒய்எம்எஸ்சின்னு ஒரு அகாடமியில் சாந்தான்னு ஒரு கோச்சிட்ட பேசியிருக்கேன். ஒரு லெட்டர் தர்றேன், அவரை போய் பாரு. ஓகே மாஸ்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் தம்பி நீங்கள்? செந்தில் சரம் சார். ஜோன்ஸா? ஆமாம் சார். ஓகே, அப்படியே புஷ்அப்ஸ் பண்ண. ஃபுல் நேம் என்ன? ஜோன்ஸ் திரவியம். அப்பா பேரு? கோபிநாத் திரவியம். அம்மா பேரு? ஜெயலக்ஷ்மி. நீ நல்லா தான் விளையாடுற ஜான்ஸ். தேங்க்யூ சார். நாளையிலிருந்து ப்ராக்டிஸ் வந்துடு. ஓகே சார். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் வேணும். ஸோ அவங்களையும் கூட்டின்னு வந்துடு. நீங்கள் வேணால் ஃபார்ம் கொடுங்க சார். நாளைக்கு நான் வரும்போது சைன் வாங்கின்னு வரேன். அவங்க இங்கே வந்த அப்புறம் தான் சைன் பண்ணணும். நீ நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்களையும் கூட்டின்னு வந்துடு. அப்பா ஊருக்கு போயிருக்கிறாரு சார். அவர் வந்த அப்புறம் கூட்டினு வா. ஓகே சார். சரி ஜான்ஸ். ஏன் சார் பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்கிறீங்க? அதான் நம்ம செந்தில் சார் சொல்லிட்டாரு. பையன் யார் தெரியுமா? தெரியல சார். கோல்ட் ஸ்டார் கோபியோட பையன். நம்ம கோபி பையனா? செத்து போன அப்பாவை கூட்டின்னு வரேன்னு போகிறான். எப்படி கூட்டின்னு வரான்னு பார்ப்போம். டே மச்சான், என் பையனை ஒரு பெரிய இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்டா. நீ கோச்சிங் கொடுத்தா நல்லா இருக்கும். உன் பையனுக்கு ஃபுட்பால் சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைடா. ஆனால் அவனுக்கு பிடிக்கணும்டா. அவங்களுக்கு எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ முதல்ல அவங்க கூட ஃபுட்பால் விளையாடு. அவனுக்கு பிடிக்குதான்னு பாரு. பிடிச்சிருந்தா எங்கிட்ட கூட்டிகிட்டு வா.
நான் கிளப்ல சேர்த்துக்கிறேன். மச்சான் சாந்தா சொல்றது கரெக்ட் தான்டா. சரிடா மச்சான். சாருக்கு ஏதோ வந்துருதுன்ற பரல விட்டுக்கிறியா? வாடா. நான் வந்துட்டானே. இந்தாண்ணா. நான் சொல்ற மாதிரி பண்றவல்ல? எங்க பண்ணி காட்டு. சார் என் பையனை ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் தான் சார் என் கனவு. அவனை எப்படியாவது உங்க கிளப்ல சேர்த்துங்க சார். என் புள்ள பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், அதான் என் கனவு. அவள்தான் நீ சொல்லணும். என்ன கால உயவனவா? இன்ஜுரி ப்ரோன் ஏரியா. நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா என்னடா சொல்றா? ஏய் வெளியே இருங்கப்பா சொல்றேன்டா. பா 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 வேண்டா. எங்க அப்பாவுக்கு நான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப ஆசை கோச். என்னப்பா? அப்படியே இல்லப்பா. ஐயோ என்னையா யோசிக்கிற? சொல்லியா? சொல்லுங்க சார். சாத்தா என்ன மனுஷன் சாத்தா சரக்கு ஆசைப்பட்டு சின்ன பையன் பேசி கேட்டு வந்துட்டேன். இந்த பிசுறு கிட்ட சரக்கு வாங்கவே கூடாது. டேய் பா பா டேய், செத்து போன அப்பாவை திருப்பி கூப்பிடுற. நீ யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பனுக்கு அப்பா யாரு, எல்லாமே எனக்கு தெரியும். சாரி கோச். சரி, திருமதி கோபி ஜெயலட்சுமி கூட்டினு வா, உன்னை சேர்த்துக்கிறேன். உங்க அம்மாவையா? போய் கூட்டினு வா. ஓ சரி கோச். பையன் போகிற வேகத்தை பார்த்தா அங்கே அம்மா கூட்டு வந்துடும் போல இருக்கு சார். நம்ம அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாதுண்ணே. இந்த வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. பையன் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். எங்கே வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன்? வியாசர்பாடியில் இருக்கிற இந்திரா மில்ல மாதம் 4500 ரூபா தராங்க. கோபி தன் பையனை ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டா. லாஸ்ட் டைம் உன் பையனை பீச்சில் பார்க்கும்போது நான் டைவ் கிக் அடிச்சான்னு தெரியுமா? சரி ஜெயா, நாளைக்கு அவனை என் கிளப்புக்கு கூட்டினு வா. இல்லை, நான் வேணாம். என் பையனுக்கு ஃபுட்பால்லாம் வேணாம். எப்போ என் புருஷன் ஃபுட்பால் கிரவுண்டில் இறந்துட்டாரோ அப்போவே நான் இந்த கருமத்தெல்லாம் தலை முழிட்டேன். ஜெயா இல்லைண்ணா, வேணாம். கட்டாயப்படுத்தாதீங்க. என் பிள்ளைக்கு ஃபுட்பால்லாம் வேணாம். மா மா என்னடா? உனக்கு ஃபுட்பால் கோச் சாந்தாவா தெரியுமாம்மா? ஏன் கேட்குற? இல்லைம்மா, அப்பாவையும் உன்னையும் கோச் தெரியும் சொன்னார், அதான். உன்னை ஃபுட்பால் விளையாட கூப்பிட்டாரா? இல்லைம்மா, நான் ஸ்கூலில் நல்லா விளையாடுறத பார்த்துட்டு பிடி மாஸ்டர் உனக்கு ஃபுட்பாலில் பெரிய ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லி ஒய்எம்எஸ்சி கிளப்பில் சாந்தா கோச்சிட்ட போய் சேர்த்து விட்டாருமா. இனிமே என் முன்னாடி ஃபுட்பால் கிட்பால்னு பேசுன அவ்வளோதான். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. போ போடா.